அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். 6th நியூ புக்கில் இயல் வைஸாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் 2 வீடியோக்குரிய லிங்க்கையும் தரேன். தயவு செஞ்சு படிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக 3வது டெஸ்ட்டு நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தேன். சரியா? என்ன அப்படின்னா, பழைய தமிழில் வந்து நம்ம வந்து கேள்விகள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய தமிழ் 6ஆம் வகுப்பு பழைய தமிழில் இயல் 1லேருந்து 5 வரைக்கும் மொத்தம் 2 டேர்மாக வந்து புக் வந்துருக்கும்பா. அதில் முதல் டேர்ம்லையும் அடுத்து 2வது டேர்மில் 2 இயல் மட்டும் எடுத்து மொத்தம் 5 இயலுக்கு வந்து ஒரு 100 கேள்விகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பழைய தமிழ் படிக்க முடியாதுங்க சார், என்கிட்ட புக்கெலாம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அட்லீஸ்ட் இந்த கேள்விகளாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் மைண்டில் வந்து ஏற்றுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, ஓகே, நம்ம வந்து தேர்வுக்குள்ள வந்து போயிடலாம். நான் வந்து கேள்வி வாசிக்கிறப்பயே நீங்கள் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு கேள்வி ரொம்ப லட்டு கொஸ்டின். சரியா? பழமொழி 400 ஆசிரியர் யார்? பழமொழி 400 அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நம்மளுக்கு தெரியும் யார் அப்படின்னா, முன்றுரை அரையனார். ஸோ முன்றுரை அரையனார் தான் பழமொழி 400 அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். சரியா? விஸ்வபாரதி கல்லூரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விஸ்வபாரதி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா, மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்காளத்தில் தான் இந்த விஸ்வபாரதி அப்படிங்கிற கல்லூரி வந்து அமைஞ்சிருக்குது. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து வரும். அதில் இது வந்து வரும். சரியா? இது வந்து தாகூரோட விஸ்வபாரதி கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னா, சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல வந்து கரெக்டாக வந்து இருக்குது. போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? போரும் அமைதியும் ஆசிரியர் யார் அப்படின்னா, டால்ஸ்டாய். தலையா வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை எவ்வகை சொல்? தலை அப்படிங்கிறது எவ்வகை சொல்? தலை அப்படிங்கிறது எவ்வகை சொல் அப்படின்னா, வினைச்சொல். ஆறு எனும் சொல்லுக்கான பொருளில் பொருந்தாதது என்ன? ஆறு அப்படிங்கிற ஒரு சொல், அந்த சொல்லில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது பொருந்தாது அப்படின்னா, பசுமை அப்படிங்கிறது பொருந்தாது. ஆறு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை, அதுக்கு நிறைய பொருள் வந்து இருக்குது. வழி அப்படிங்கிறது ஒரு பொருள், தனி அப்படிங்கிறது ஒரு பொருள், அடுத்து இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் நீர்ப்பரப்பு அப்படிங்கிற, அதாவது நீர் ஓடும் பரப்பு அப்படிங்கிறதும் பொருள் இருக்குது. இதில் வந்து பசுமை அப்படிங்கிறதான் இங்கே வந்து பொருந்தாத ஒன்றாக வந்து இருக்கும். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மகள் இந்திரா காந்தி, இவங்களுக்கு வந்து கடிதம் வந்து எழுதுவாங்க. எதை பற்றி அதிகம் சொல்கிறாரு? எதை பற்றி அதிகம் சொல்லியிருப்பார் அப்படின்னா, நூல்கள் பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பார்ப்பா. சரியா? நிறையா நூலை, இந்த நூல் இப்படி இருந்துச்சு, அந்த நூல் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் பற்றி நேரு வந்து இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்திக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஒரு 3 கூற்று வந்து இருக்குது. இந்த 3 கூற்றில் எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொதல் கூற்று வந்து பாருங்கள், நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கரகாட்டம். ஸோ கரகாட்டம் நம்ம ஊர்லெலாம் கோயில் பொங்கலுக்கு வந்து, அதாவது கோயில் திருவிழாவுக்கு வந்து போடுவாங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்க, நாகசுர இசைக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடியெடுத்து ஆடுவாங்க. சரியா? அப்போ முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிதான். அடுத்து, கரகாட்டத்தை பெண்கள் மட்டுமே ஆடுவார்கள். பாருங்கள், கரகாட்டத்தை பெண்கள் மட்டும்தான் ஆடுறாங்களா? பெண்கள் கூட ஆண்களும் ஆடுவாங்க. அப்போ 2வது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. அடுத்து, கரகாட்டத்திற்கான களம் தெருக்கள் ஆகும். பாருங்கள், கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரகாட்டம் ஆடுறாங்க அப்படின்னா ஸ்டேஜ்லலாம் போயிட்டு ஆட மாட்டாங்க. நீங்கள் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் தரையில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஆடுவாங்க. ஸோ தெரு தான். அப்போ 1வது கூற்றும் 3வது கூற்றும் என்ன அப்படின்னா சரி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி. சரியா? பாவேந்தரின் இயற்பெயர் என்ன? இதெல்லாம்
ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பாவேந்தர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன சொல்லுவாங்க? கனக சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். அல்மோரா சிறை எந்த மாநிலத்தில் உள்ளது? அல்மோரா சிறை எந்த மாநிலத்தில் உள்ளது? அதாவது நேரு வந்து அல்மோரா சிறையில் இருந்து தான் கடிதம் வந்து எழுதுவாங்க. சரியா? ஸோ எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்தராஞ்சல். புத்தகத்தின் அடிப்படையில் உத்தராஞ்சல். அடுத்து 10வது கேள்வி. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி 400. ஸோ பழமொழி 400 பற்றி ஒரு 3 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி 400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று வந்து சரியா? 11 கீழ்கணக்கு நூல்களில் வந்து வருமா? ஆமாம், வரும். 11 கீழ்கணக்கு நூல்களில் தான் இந்த பழமொழி 400 வரும். ஸோ இந்த கூற்று வந்து பார்த்திங்கன்னா சரி. அடுத்து இந்நூல் 400 பாடல்கள் கொண்டது. இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான கேள்வி. சரியா? பழமொழி 400னே இருக்குது. ஸோ இதில் வந்து 400 பாடல்கள் தான் வந்து இருக்குது. ஓகே, இது 2வது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி. அடுத்தாக 3வது வந்து பாருங்கள். இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் முதல் அடியில் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. பாருங்கள், இங்கே தான் தவறு. என்ன தவறு? இந்த நூலில் ஒவ்வொரு பாடலில் லாஸ்ட் வரி தான் வந்து பழமொழி வந்து இருக்கும். சரியா? ஸோ அப்போ தவறானது என்ன அப்படின்னா 3வது கூற்று மட்டும்தான் தவறு. சரியா? அடுத்து உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் என்ற வரிகள் பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் என்ற வரிகள் பாரதிதாசனோட எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? எந்த நூல் அப்படின்னா இசையமுது அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து இடம்பெற்றிருக்குது. ஸோ பாரதிதாசன் பற்றி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா மிக முக்கியமான ஒரு நபர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனக சுப்புரத்தினம் இல்லைனா சுப்புரத்தினம். சரியா? அது மாதிரி பாரதியின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இவரோட நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் இவரோட நூல்கள், முக்கியமான நூல்கள், கவிதை நூல்கள். அதே மாதிரி இவரோட காலம் வந்து பொறுத்த வரைக்கும் 29/4/1891 இதில் தான் பிறந்தார். எப்போ இறந்தார் அப்படின்னா 21/4/1964 இறந்தார். சரியா? ஸோ இவரோட பிறப்பு இறப்பு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜவஹர்லால் நேருவுக்கு மிகவும் பிடித்தமான நபர் யார்? ஜவஹர்லால் நேருக்கு மிகவும் பிடித்தமான நபர், அதாவது மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடிதம் எழுதுவாங்க இல்லையா, அதில் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெர்ட்ரண்ட் ரஷல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் என்ன? ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர். ஸோ ராமலிங்க அடிகளார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். கண்டிப்பாக இவரை பற்றி கேள்விகள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவர் பிறந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னா மருதூர் அப்படிங்கிறது. சரியா? மருதூர். அடுத்ததாக ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள் அனைத்தும் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன? சிம்பிளான கொஸ்டின் தான் இதெல்லாம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கப்பா. ஸோ எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா திருவருட்பா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொகுத்துருக்காங்க. திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்துருக்குறாங்க. ஸோ இவரை பற்றின இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். ராமலிங்க அடிகளார் பொறுத்த வரைக்கும் திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவருட்பிரகாச வள்ளலார். அதே மாதிரி கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் தான் இவர். இவரோட பெற்றோர் யார் அப்படின்னா ராமையா, சின்னம்மையார். அதே மாதிரி இவர் எழுதின ஒரு 2 நூல்கள், முக்கியமான நூல்கள், ஜீவகாரணிய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு நூலும், மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற ஒரு நூலும். அதுக்கப்புறம் இவரோட பாடல்கள் எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சமரச சன்மார்க்க நெறிகளை சொல்லியிருப்பாங்க. சரியா? இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 1823 தொடங்கி 30/1/1874 வரைக்கும். சரியா? ஸோ 5/10
1823 தொடங்கி 30/1/1874 வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? அன்புக்குரியவரின் டேஷ் பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் என திருவள்ளுவர் கூறுகிறார். திருவள்ளுவர் சொல்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அன்புக்குரியவரோட துன்பத்தை பார்க்குறப்ப, ஆமாம் உண்மையில தான், நீங்கள் வந்து ரொம்ப வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஏதோ ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்களும் கஷ்டப்படுவீங்க. இல்லைனா உங்கள் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து நீங்களும் கஷ்டப்படுவீங்க. சரியா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ துன்பத்தை பார்த்தா வீரத்திற்கு துணையாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? வீரத்திற்கு துணையாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு. ஒன்பார்க்கண் பிரித்து எழுதுக, பழைய டிஎன்பிசி கொஸ்டின். சரியா? ஸோ ஒன்பார்க்கண் பிரித்து எழுதணும் அப்படின்னா ஒன்பால் கூட்டல் கண் அப்படிங்கிறதான் ஒன்பார்க்கண் பிரித்து எழுதுக. அந்த மேலே வந்து 3 சொல்லின்னு வரணும்ப்பா. குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன? குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது ஒரு நூல். அதில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன? கேள்வி நல்லா பார்க்கணும். இருந்தன அப்படின்னா 99. அடுத்ததாக சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னை. இது கரெக்டா? கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னையில் தான் இருக்குது. ஸோ கரெக்டு. அடுத்து அரசு ஆவண காப்பகம் சென்னை. கரெக்டு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரை. தவறு. சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர். சரி. ஸோ 1, 2, 4 இந்த 3 கூற்றுகள் தவறு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரை அப்படிங்கிறது சாரி, இந்த 3 கூற்றுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி. சரியா? 1, 2, 4 இந்த 3ஆவது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. சரியா? அப்போ இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது, மதுரை கிடையாது. உவேசா பிறந்த மாவட்டம் எது? உவேசா பிறந்த மாவட்டம் ஸோ எது அப்படின்னா திருவாரூர். ஸோ திருவாரூர் தான் அவர் பிறந்த மாவட்டம் அப்படி சொல்லலாம். உவேசா பிறந்த மாவட்டம். சாரி, எஸ் கரெக்டு. என்ன அப்படின்னா உவேசா பிறந்த மாவட்டம் திருவாரூர் தான். திருவாரூரில் உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து பிறந்திருப்பார். சரியா? என்னோடய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கடரத்தினம். வேங்கடரத்தினம். உவேசாவின் வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் என்ன? உவேசாவோட வாழ்க்கை வரலாற்று நூலோட பெயர் என்ன? என்ன அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிறது. என் சரிதம் அப்படிங்கிற தன்னோட வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். சரியா? முக்கியமான ஒன்று. எந்த இதழ் எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனந்த விகடன். சரியா? ஓரிகாமி என்பது எதில் உருவங்கள் செய்யும் கலையாகும்? ஓரிகாமி எதில் அப்படின்னா காகிதத்தில் உருவங்கள் செய்கிற கலை தான் இந்த ஓரிகாமி அப்படிங்கிறது. அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. முதல் கூற்று 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். சரியா? சரி. 400 எனும் சிறப்பு பெயர் கொண்டது. சரி. சமண முனிவர்கள் பலரால் பாடிய பாடல்கள் தொகுப்பு. சரி. ஸோ 1, 2, 3 இந்த 3 கூற்றுகளுமே சரி. அடுத்து 2 வாக்கியம். வாக்கியம் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்க நூல்களுக்கு முன் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று வழங்கப்படுகிறது. இது சரியா? சங்க நூல்களுக்கு முன் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு நூல்களா? ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களே என்ன சொல்லுவாங்க? சங்க நூல்கள்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ முதல் கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு. 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்கள். இது சரி. பெரும்பாலானவை அறநூல்கள் தான். ஸோ வாக்கியம் 2 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சொற்பொருள் தருக. செய் என்றால் என்ன? வயல். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க.
கடுவழி சித்தர். கடுவழி சித்தர் தான் வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படின்னு சொல்லியிருப்பார். சொற்பொருள் தருக. சாற்றும். சாற்றும் என்ன அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் யார்? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான், பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடுவழி சித்தர். சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. இது இப்போ சமீபத்தில் கேள்வி கேட்டாங்க, ஆனால் ஓல்டு புக்கில் இருக்குது. அதாவது சமீபத்தில் இதை சொல்லியிருந்தாங்க, சரியா, எக்ஸாமில் வந்துருந்துச்சு. 1970. எந்த ஆண்டு? 1970. பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1978. தமிழ் எண்ணாக மாற்றுக 67. ஸோ 67 இதுக்கு தமிழ் எண்ணாக மாற்றணும். இதுக்கு எது கரெக்டாக அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன், சரியா. நான் இது ஷார்ட் கூட பழைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கடலை உருண்டையை நுணுக்கி சலித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரியா. அந்த முதல் வார்த்தையை மட்டும் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு போட்டுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பெண்களுக்கு நகை அழகை விட முக்கியமாக பெரியார் கூறியவது யாது? அதாவது பெண்களுக்கு நகை அழகு இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சொல்கிறார் அப்படின்னா பெரியார் சுயமரியாதையும் அறிவையும் சொல்கிறார். கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கடம் உடம்பு. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளார். பொறுத்துக. உவேசா, அதாவது பழைய புத்தகத்தில் இவர் எத்தனை பதிப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ இதில் புராணங்கள் எத்தனை அப்படின்னா 12 புராணங்களை இவர் பதிப்பிச்சிருப்பார். வெண்பாவை பொறுத்த வரைக்கும் 13 வகை வெண்பாவை பதிப்பிச்சிருப்பார். சரி, 13 அப்படின்னா 1வது. அடுத்து தூது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 6 தூது. சாரிப்பா 2 1 4. அடுத்து அந்தாதி பார்த்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா? ஸோ 2 1 4 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. உவேசாவின் இயற்பெயர் என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உவேசாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம். வேங்கட ரத்தினம். டாக்டர் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. சொற்பொருள் தருக. உழுபடை. உழுபடை என்றால் என்ன? வேளாண் கருவிகள். பாரதியார் தன் பாடலில் தமிழ் மகள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? ஔவையார். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இந்த 4ல் எது பொருந்தாத ஒன்று? பவளக்காளி, கொக்கு, ஆற்று உள்ளான், தூக்கணாங்குருவி. இதில் எது பொருந்தாது அப்படின்னா தூக்கணாங்குருவி, சரியா. ஏன் அப்படின்னா இந்த 3மே பார்த்திங்கன்னா நீரோடு தொடர்புடையது. இந்த தூக்கணாங்குருவி பார்த்திங்க அப்படின்னா தொடர்பில்லாதது. பொறுத்துக. பறவைகள் புகலிடம். இது முக்கியமான ஒன்று தான், சரியா. பழவேற்காடு. பழவேற்காடு எங்கே இருக்குது? பழவேற்காடு திருவள்ளூரில் இருக்குது. அடுத்து வடுவூர் தஞ்சாவூர். வேட்டங்குடி. வேட்டங்குடி அப்படிங்கிறது சிவகங்கை. கூந்தன்குளம் திருநெல்வேலி. ஸோ 1 2 3 4 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து வாக்கியம். வாக்கியம் 1. நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின் எனும் வழி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. கரெக்டு. தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி சட்டம் நிறைவேற்றியுள்ளது. இதுவும் சரிதான். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 தான். ஸோ 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். பொருள் தருக. மடவார். மடவார் என்றால் என்ன? மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். ஸோ பெண்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கீழ்கண்டவர்களில் விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர் யார்? விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருபாலினி. கீழ்கண்டவற்றில் காரண பெயர் என்ன?
இதில் எது காரண பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா காரண பெயர் தான். ஸோ மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து கூற்று. நான்மணிக்கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது சரியா? சரி. 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். சரி. ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. சரி. ஸோ 1, 2, 3 கூற்றுமே சரி. விளம்பி என்பது என்ன? அதாவது விளம்பி நாகனார் அப்படிங்கிற பேர். அதில் விளம்பி அப்படிங்கிறது என்ன? ஊர் பெயர். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது என்ன? கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள். விளையாட்டு பாடல். நரேந்திர தத் என்பது யாருடைய இயற்பெயர்? நரேந்திர தத் சுவாமி விவேகானந்தர். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்பது யாருடைய வரிகள்? பாரதியார். வள்ளலார் வாழ்ந்த காலம் என்ன? நான் ஏற்கனவே வள்ளலார் பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருக்கேன். 1823 முதல் 1874 வரை. சொற்பொருள் தருக. ஆர்வலர். ஆர்வலர் என்றால் என்ன? ஆர்வலர் என்றால் அன்புடையவர். அடுத்து வாக்கியம். குறிஞ்சிப்பாட்டு 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த கூற்று சரியா? சரி. குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். சரி. ஸோ வாக்கியம் 1, 2 சரி. உவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? நான் ஏற்கனவே சொன்னேன். உவேசோட வாழ்க்கை வரலாறு நூல் பேர் என்னது? என் சரிதம் அப்படிங்கிறது. நல்லா பார்க்கணும். என் சரிதம் அப்படிங்கிறது. இந்த என் சரிதத்தை எதில் எழுதினார்? ஆனந்த விகடனில் எழுதினார்னு சொன்னேன். சரியா? நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டது? 2006. அடுத்து 2 வாக்கியம். வாக்கியம் 1. உவேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இது சரியா? சரி. உவேசாவின் ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். சரி. ஸோ வாக்கியம் 1, 2 சரிதான். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நாய்க்கால் விரல் போல் நன்கரியனாயினும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து வரும். ஸோ இது எந்த இதில் அப்படின்னா நாலடியாரில் இருக்கும். அணியர். அணியர் என்றால் என்ன? நெருங்கி இருப்பவர். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நான்மணிக்கடிகை. அதாவது மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சரியா? இதெல்லாம் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி கேட்டுருக்காங்கப்பா. நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். கீழ்கண்டவர்களை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றவர் யார்? ஜவஹர்லால் நேரு. பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றுத்தந்த வைக்கம் எனும் ஊர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதெல்லாம் சொல்லிடுவீங்க. கேரளா. பெரியார் தம் இரு கண்களாக கருதியது என்ன? மரியாதை, சுயமரியாதை. அகரவரிசைப்படி சரியாக அமைந்த தொடரை தேர்வு செய்க. அகரவரிசை. ஸோ சாணா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி, சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல். கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது? உத்தரவேதம். திருக்குறள். கம்பராமாயணத்தில் துன்புலதனின் அன்றோ சுகமுள்ளது என கூறுபவர் யார்? ராமன். ராமன் யாரை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா குகனை பார்த்து சொல்லுவாங்க.
அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? முக்கியமான ஒன்று. மலைபடுகடாம். நன்னன். பண்பனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல், அன்பனப்படுவது தன் கிளை சராமை. இவ்வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி. இதெல்லாம் பழைய கொஸ்டின். கலித்தொகை. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன? இதெல்லாம் பழைய கேள்விகள்ப்பா. குடிமக்கள் காப்பியம். காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர் யார்? கொத்தமங்கலம் சுப்பு. இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார்? உமர்புலவர். மடந்தை பருவத்தின் வயது என்ன? 14லிருந்து 19 வயது வரைக்கும் மடந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலவாணிகம் செய்தவர் யார்? கூலவாணிகம். இதெல்லாம் ரொம்ப லட்டு கொஸ்டின். சீத்தலை சாத்தனார். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? பாலைத்திணை அதிகமான பாடல்கள் அகநானூற்றில் வந்து இருக்கும். ஸோ ஒற்றைப்படை எண்களாக 1, 3, 5, 7, 9 அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாக வர்றது எல்லாமே பாலைத்திணை பாடல்கள். சரியா? அறுவர்க்கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டறிய நங்கை எனப்படுபவள் யார்? பிடாரி. 14 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. நீதி இல்லைன்னா அறம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை நூல்கள் அப்படின்னா 11 நூல்கள். விடைக்கேற்ற வினா எது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்குத்து என்றும் கூறுவர். இதில் எது சரியான வினா? இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் தப்பே பண்ணுவீங்க. சரியா? மற்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதுவீங்க, ஆனால் இங்கே இந்த இதில் வந்து தப்பு பண்ணுவீங்க. சரியா? இது எது கரெக்டாக அப்படின்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது தான் கரெக்டு. வா எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. வந்தவர். நொந்தான் சொல்லின் வேர் சொல் என்ன? நோ. பொருந்தாத மரபு சொல்லை கண்டுபிடிக்க. வாழைக்கச்சலா, முருங்கை சரடா, மாவடா, பலா, மூசா. பழைய கொஸ்டின்ப்பா. பலா மூசு அப்படிங்கிறது பொருந்தாத மரபு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க. உடனே வந்து சார் தப்பாக இருக்கே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரல பிறவே. இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். தம் வீரருடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக. தும்பைப்பூ. சீராபுராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5027. ஆப்ஷன் ஏ. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3. எவரே பண்படா துலகிர், அதாவது புண்படா துலகிர் புகலிடம் படைந்தார் பாடலடிகள் இடம்பெறும் நூல்? மனோன்மணியம். கல் மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது? ரச்சனிய யாத்ரீகம். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என்று பாடியவர் யார்? இவரை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. திருமூலர். திருமூலர் பற்றி எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து புக்கில் வந்து படிச்சிருக்கேன். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று என பாடியவர் திருமூலர். சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? கண்ணதாசன். முக்கியமான ஒரு நபர் தான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? யாருடைய படைப்புகள் அப்படின்னா
நான் பிச்சமூர்த்தியோட படைப்புகள் தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா திருப்பம் விளைத்தவை. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், டக்குன்னு பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு போடுவோம். கிடையாது, நான் பிச்சமூர்த்தி கவிதைகள். சரியா? மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. அப்துல் ரஹ்மான். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்? தந்தைன்னு வந்துட்டாலே பம்மல் சம்பந்தனார் தான். அப்பா பார்த்தா பம்மும். தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்? மகேந்திரவர்மன். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவமாகும் என்று கூறியவர் யார்? சமத்துவம் வந்துட்டாலே மெஜாரிட்டி யாராக இருப்பாங்க அப்படின்னா அம்பேத்கர். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது? பனைமரம். தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறை? 5ஆம் திருமுறை. தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தே என்றால் என்ன? தே என்றால் என்ன அப்படின்னா கடவுள். கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. இதில் எது வினையச்சம் அல்லாத ஒன்று? மூடுபனி அப்படிங்கிறது தான். இது வந்து வினை தொகையில் வந்து வரும். எய்தி, வெம்பி, வெந்து இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வினை எச்சம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ இதில் வந்து 100 கேள்வி வந்து பார்த்துருப்போம். ஆனால் பழைய புத்தகத்தில், அதாவது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ள நியூ புக் மாதிரி நிறையாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது கம்மி தான். ஸோ இதில் அதனால தான் ஒரு 60-70 கொஸ்டின் தான் வந்து வந்திருக்கும். ஓகேவா? இருந்தாலும் 100 கொஸ்டின் பழைய கொஸ்டின் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி. ஸோ இந்த நம்ம கொடுக்குற இந்த கொஷின் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். சரியா? நன்றி.